3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் நெய், ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அழகாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்ட இடத்துக்கு தெரியல, எல்லா வெங்காயம் சூப்பராக அழகாக நம்ம வதக்கி எடுத்துட்டோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் மஞ்சள், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா 1 கிலோ கோழி சேர்க்குறேன். நான் கழுவி சுத்தம் செஞ்சால் 1 கிலோ கோழி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கோழி சேர்த்து நம்ம இதை அழகாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அழகாக வதக்கிக்கலாம். சேர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். பார்க்கலாம். வேக போட்டு 2 நிமிஷம் நம்ம போட்டு வதக்கிட்டோம். பச்சை மிளகாய், கஸ்தூரி மிளகாய், ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சா பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம எடுத்து கலந்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்குன்னு புதினா தழை, கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் வதக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் தூளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அழகாக செஞ்சுக்கலாம். நல்லா இதில் அழகாக 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நம்ம சேர்க்கல, தயிர் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். அப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு அதுக்கு அழகாக நம்ம போட்ட மசாலாவில் சிக்கன் எல்லாம் அழகாக சூப்பராக வெந்துருச்சு. இதில் 2 கப்பு அரிசி, 2 கப்பு அரிசி கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். தண்ணி நல்லா கொதி நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கழுவி தண்ணி வடிக்க வச்சு வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா அழகாக கிண்டி விட்டுக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம அழகாக வேக வச்சு எடுக்கலாம். அப்படி வேகட்டும். பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. போதும். எண்ணெய் அழகாக நான் போட்ட அரிசியெல்லாம் சூப்பராக அழகாக வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அப்படியே நம்ம இதை அப்படியே யூன் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 10 ட்ராப்ஸு, ஒரு 10 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்து அனல் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 3ல் போதும். அப்படியே மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து நம்ம எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ராஜகோடி புலாவு நம்ம என்ன அழகாக சிக்கன் வச்சு செஞ்சுட்டோம். பாருங்கள், என்ன அழகாக சூப்பராக சிக்கன்லாம் வந்து நம்ம போட்ட மசாலா வந்து என்ன அழகாக. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், என்ன அழகாக, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான சிக்கன் புலாவு நம்ம என்ன அழகாக செஞ்சுட்டோம். பாருங்கள், எல்லா பொருளுமே ஹெல்த்தியான குவாலிட்டியான நல்ல பொருளாக செஞ்சுக்கிறேன். இதில் என்ன ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலாம், தயவுசெய்து சேர்க்காதீங்க. இதில் உப்பு, காரம், டேஸ்ட்டு எல்லாமே உங்கள் விருப்பப்படி சேர்க்கணும். இருக்குது, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். உப்பு, காரம், டேஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த சிக்கன் புலாவ் எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தொடர்ந்து நானும் வேறு வீடியோ போட முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாய். தேங்க்யூ.